மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் ஒரு தேசத்தில் நன்மை உண்டாக, அதில் சமாதானம் சௌக்கியம் உண்டாக எவ்விதமான காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது உரைக்கப்பட்டுள்ளது. 1 வன்முறை, 2 வஞ்சனை, 3 ஊழல், 4 லஞ்ச லாவணியங்கள், 5 பாலியல் தீமைகள், இவைகள் அகற்றப்பட வேணும். இந்த தீமைகளை அடையாளப்படுத்தவே தீர்க்கர் கூறுகின்றார், தேசத்தின் அதிபதியோ கொடு கொடு என்று சொல்லி அநியாயமாய் பொருளை பறிக்கின்றான். நியாயாதிபதிகள் கைக்கூலி பெற்று நியாயத்தை புரட்டுகின்றார்கள். மக்களில் பெரியவர்கள் என்று கருதப்படுவோர் துர் ஆசைகளினாலே நிறைந்து தீமையை நடப்பிக்கின்றார்கள். தேசத்தின் மேல் நிலையில் இருக்கின்ற மக்கள் இவ்விதமாயிருந்தால் கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் அவர்களையே பின்பற்றுவார்கள். அதனால் தேசம் கொடுமையால் நிறைந்து வருகிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் தேசத்தில் இவ்வித கொடுமைகள் நீங்கி நன்மைகள் பெருக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை நோக்கிய அவரவர் வழிபாட்டு உரிமைகளுக்கு துன்பம் விளைவிக்கப்படுகின்ற பொழுது தேசத்தில் கொடுமைகள் பெருகுவதற்கு அடித்தளமாகிவிடுகிறது.